விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு, முதல் ஒரு கூட்டம் போட்டு கொள்கையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் அந்த கொள்கைக்கு வந்து பாஜக எதிரானது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நயினார். இல்ல நயினார் வந்து அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னு அவருக்கே தெரியல. அவர் முதல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை இணக்கமாக வச்சு தேர்தலை சந்திக்கிறாரா, இல்ல அவர் கட்சிக்குள்ள அவர் போராடிட்டு இருக்கிறாரான்னு தெரியல. அவருடைய ஒரே நோக்கம் அவருடைய கூட்டணி எக்கேடு கேட்டாலும், அவர் கட்சி எக்கேடு கேட்டாலும், அவர் வந்து திமுகவுடன் ஒரு இணக்கமாக இருந்து அவர் மட்டும் இந்த எம்எல்ஏ சீட்ல ஜெயிச்சா போதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் வெகு சீக்கிரம் தெரியும் அவர் யாரு திமுகவுடைய முதல் அடிமையாக நயினார் இருக்கான்னு தெரியும். வாக்குறுதிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல வாக்குறுதிகளை நிறைவேற்றாம கொடுக்கறவங்க எல்லாரும் எப்ப வேணாலும் கொடுத்துடலாம். திமுக போன வருஷம் கொடுத்த அதே வாக்குறுதியை திரும்பவும் ரிலீஸ் பண்ணலாம். நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதி 100% எங்களுடைய தலைவர் நிறைவேற்றும். எங்களுடைய தலைவர் ஆட்சி வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் நிறைவேற்றும் வாக்குறுதிகளாக இருக்கும். அது என்ன டைம்லைனோட சேர்த்து கொடுப்போம். சும்மா போற போக்குல திமுக மாதிரி நீட்டு ரத்து செய்வோம், டாஸ்மார்க்கே மூடுவோம்னு போற போக்குல கொடுத்துட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் மக்களை ஏமாற்றும் ஒரு வாக்குறுதிகளா இருக்காது. 100% மக்களுக்கான வாக்குறுதிகளாக மக்களுக்காக நிறைவேற்றப்படும் வாக்குறுதிகளாக இருக்கும்.